10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நம்மிடையே 3 நண்பர்கள் இருக்கிறார்கள். எனக்கு வலதுபுறம் டிஷர்ட் போட்டிருக்கிறவர் சந்திரசேகர், அதே போல் ஜஸ்ரீகாந்த், அதே போல் ஜெகதீஷ் 3 பேர் இருக்காங்க. 3 பேர் நம்முடைய பிஹெச்ல இருந்தவங்க, நம்முடைய சாணக்கியாலா உறுப்பினராக இருக்கிறவங்க. அவங்களுடைய கேள்விகள் என்ன, அதற்கான பதில் என்ன தேடி பார்க்கலாம். சார் வணக்கம் சார். பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகம் வந்துட்டார். இதுக்கு மேலே தமிழகத்தில் அரசியல் களம் எப்படி இருக்க போகுது? நாளை கழிச்சு முதலமைச்சர் ஆயிடுவார். நீங்கள்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சிடலாம். அவ்வளோ வந்து மறுநாள்லேயே எல்லா பெரும் புரட்சிகள்லாம் வெடிச்சிருமா என்ன? ஊடகத்துறை எல்லாம் பிஸியாக ஆயிடுவாங்களே இனிமேல்? அதெல்லாம் ஏற்கனவே நிறையா பிஸியாக இருக்கிறாங்க, இன்னும் பிஸியாகவே இருப்பாங்க. அவருக்கு ஒரு நிர்பந்தம் புதுசாக கூடியிருக்கு. திரு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறார். அதனால் அவரை எதிர்கொள்ள வேண்டிய அடுத்த தலைமுறை, அவரை எதிர்கொள்ள வேண்டிய கடமை இருக்குது. திரு விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவர் ஒரு இளம் தலைமுறை, பெரிய ஆகர்ஷம் கொண்டவர். அவர் வெகு மக்கள்கிட்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர். அப்போ இந்த ஜென்ரேஷனில் ஒருத்தர் 2 பேர் சேலஞ்சுக்கு வரும்போது அதை எதிர்கொள்ள வேண்டிய கடமை இருக்குது. எப்படி பண்ண போகிறாங்க பார்க்க. முதல் ஒரு 4 நேரடி மக்கள் சந்திப்பு நடத்தினார். சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, கோயம்புத்தூர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, கோயம்புத்தூர் ஒரு ஸ்பீச்சு, அப்புறம் சென்னையில் 2 ஸ்பீச்சுன்னு 5 இடங்கள் அவருடைய கட்சிக்காரங்க நிர்வாகிகள்ட்டாங்கன்னு. எல்லா இடத்துலையுமே விஜய் ரொம்ப சட்டலாக தான் பேசினார். ரொம்ப ஆக்ரோஷம் ஆவேசமாக அடிக்கல. நான் அது சரின்னு நினைக்கிறேன். அதை ராஜதந்திரம்னு குறிப்பிட்டேன். விஜய் அவருடைய எதிரி இல்லை. விஜயோடைய ஓட்டும் பாஜகவோட ஓட்டும் ஒன்று கிடையாது, ஐடென்டிக்கல் ஓட்டு கிடையாது. அதனால் அவங்க எல்லாருக்குமே பொது எதிரி திமுக தான். அதனால் அந்த பக்கம் திரும்பிட்டு இந்த பக்கம் பண்ணுறது சரிதான். பட் அவர் வந்ததுனால என்ன மாற்றம் ஏற்படுங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ அதானி நிறுவனத்துக்கும் திமுகவுக்குமான டிஎம்கே ஃபைல்ஸ் நான் திரும்ப இன்னொன்று ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி அவருடைய பாலிடிக்ஸ் எப்படி இருக்குங்கிற பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருந்தோம். இதற்கு முன்னாடி மிக்ஜாம் புயல் உட்பட பல இடங்களில் நம்ம சொல்லியிருந்தோம் எதிர்க்கட்சிகள் சரியாக செயல்படலை, நல்ல வாய்ப்புகளை தவற விட்டாங்க அப்படின்னு. ஸோ இப்போ புயலில் ஒரு களத்தில் இருக்கார். நம்ம எதிர்க்கட்சி தலைவரும் களத்தில் இருக்கிறத பார்த்தோம். அவர் எல்லா இடத்துக்கும் போனதை பார்த்தோம். பாஜக தலைவரும் களத்தில் இருக்கிறத பார்க்குறோம். அவங்களுடைய ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் எப்படி இருக்குங்கிற நம்ம பார்ப்போம். நாட்டுக்கு நல்லது நடந்தால் நல்லது தான் சார். இந்த வழிபாட்டு தலங்கள் சட்டம் அது ஆகஸ்ட் 15, 1947 அப்புறம் எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி எப்படி இருக்கோ அதே நிலைமையில தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இதை உறுதியாக கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள்லாம் வலியுறுத்திட்டு வருது. இப்போ முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் கூட இதை பற்றி ஒரு பதிவிட்டிருந்தார். உண்மையிலே இந்த சட்டம் என்ன சார் சொல்லுது? நம்ம சட்டம் இயற்றப்படும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. முகலாயர்கள் ஆட்சியில் அதற்கு முன்னாடி இந்த கில்ஜி வம்சம், அடிமை வம்சம், இந்த மாதிரி பெரிய குரூப்லாம் இங்கே பண்ணும்போது அவர்களுடைய பெரும் குறியாக இலக்காக கோயில்கள் இருந்தது. அது எல்லாருக்குமே தெரியும். அங்கே இருக்கக்கூடிய பணத்துக்காகவும், அங்கே இருக்கக்கூடிய வைர வைடூரியங்கள் தங்கமெல்லாம் உள்ளே புதைச்சி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணத்துக்காகவும் நம்ம சோம்நாத்தில் நடந்ததை பார்த்தோம். நம்ம அதுதான் பெருசாக பெரிய முக்கியமான காரணமாக இருந்தது. அதுபோக இது வழிபாட்டு முறை, இதுதான் இந்த சமுதாயத்தை ஒன்றிணைக்கக்கூடிய மையமாக அந்த கோயில்கள் இருக்குங்கிற 2 காரணம். இந்த 2 காரணங்களால் நிறைய கோயில்கள் இந்தியாவில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இடித்து இல்லை தரைமட்டமாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். நம்ம நூலகங்கள் ஆக்கப்பட்டது போல், பல்கலைக்கழகங்கள் ஆக்கப்பட்டது போல் அதற்கெல்லாம் ரொம்ப முன்னாடி அதிகமாக பாதிக்கப்பட கோயில்கள் தான். அதில் எந்த குழப்பம் எல்லாமே சாமியை நம்பி ரொம்ப தீவிரமாக இருந்தாங்கன்னா அதை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது. இப்போ தலிபான்கள் ஆட்சி ஆப்கானிஸ்தானில் கூட அங்கே புதிதாக பொறுப்பேற்ற தளபதி இங்கே இதே மாதிரி இந்த சோம்நாத் கோயில் இடித்தவருடைய நினைவிடத்துக்கு அங்கே போயிட்டு உங்களுடைய தடங்களை தொடர்ந்து நாங்கள் கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி கோயில்களை இடித்து காலி பண்ணுறதுங்கிறது அவங்களுடைய வழக்கமாக இருந்தது. அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதனால் நமக்கு சுதந்திரம் பெற்றபோது நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க, எதை நோண்டுறது எதை நோண்டாமல் வருது அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை. அப்போ இன்னைக்கு தேதிக்கு என்ன எதுவாக இருக்கிறதோ அதை நம்ம அப்படியே விட்டுறணும், அதுக்கு மேலே மாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் சட்டமல்ல, சந்தேகம் இல்லை. அப்படி பார்த்தா அயோத்தி ராமர் கோயிலில் பாபரி மசீது தான் இருந்திருக்கணும். அயோத்தி ராமர் கோயில் இன்றைக்கி வந்திருக்கு, அது இருந்திருக்க முடியாது. அதுதான் சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்துக்கு பிறகு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்த திரு சந்திரசூட் அவர்கள் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தார். அந்த தீர்ப்பு தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு இப்போ நிறைய பேர் கிளம்புறாங்க. ஆனால் அயோத்தி ராமர் கோயில் இந்த தீர்ப்புக்கு முன்னாடியே வந்தது. அப்போ அந்த அயோத்தி ராமர் கோவில் டிஒய் சந்திரசூட் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு, அந்த 1947 சட்டம், இந்த 3க்குமான வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஒன்று, இஸ்லாமியர்களை பொறுத்தளவுக்கு மசூதிங்கிறது ஒரு வழிபாட்டு தலம். அது ஒரு வழிபாட்டு தலமாக ஒரு இடமா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எங்கேனாலும் அவர்கள் வழிபாடு நடத்த முடியும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏர்போர்ட்டில் நீங்கள் வழிபாட்டு தலம் பார்க்கலாம். நான் துபாய், குவைத் மாதிரி நிறையா இஸ்லாமியர்கள் பெரும்பகுதியாளர்களுடைய இஸ்லாமிய நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். அங்கே அவங்க எங்கே ஷாப்பிங் மாலில் தொழுகை நடத்துவாங்க.
நமக்கு அது கோயில் மாதிரியான செட்டப் இருக்கணும். ஷாப்பிங் மாலில் ஒரு சின்ன ஒரு கட்டடம் இருக்கும், அதில் வந்து வழியில் வந்து கையால் அலம்புறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா கையால் அலம்பிடுறாங்க, உள்ளே போய் உட்காந்துருவாங்க. ஸோ அவங்க டைரக்ஷன் தான் முக்கியம். எந்த திசையை நோக்கி அப்படின்னு சொல்லி பார்க்கணும், அதுதான் பார்க்கணும். நம்ம இங்கே இருக்கிறவங்க மேற்கு நோக்கி தொழுவாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து அந்த மெக்கா மீதினா நோக்கி தொழணும் அப்படிங்கிறது. அப்போ அவங்களுக்கு நம்ம சாலைகளை தொழுகிறத பார்த்துருக்கோம்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து ரம்ஜான் போது அந்த மாதிரி பக்ரீத் போதெல்லாம் சாலைகளை தொழுவோம். சாலைகள் எப்படி தொழுவாங்க புரியுங்களா? அப்போ வந்து அவர்களுக்கு வந்து எங்கங்கிறது முக்கியம் இல்லை, இடம் முக்கியம் இல்லை, தொழுகை தான் முக்கியம். ஆனால் இந்துக்களை பொறுத்தளவுக்கு கோயில் அப்படிங்கிற ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க, அது ஆகமத்துக்கான அடிப்படை கோயில், அதுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட கோயில்கள். அந்த கோயில்கள்லையுமே என்னென்ன, ராமர் பிறந்த இடம், மதுரா கிருஷ்ணர் பிறந்த இடம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜன்மஸ்தான் ஜன்ம பூமி அப்படிங்கிறது வந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. இப்போ நாளைக்கு ஒரு கோயில் கட்டுறாங்க, இப்போ வந்து சாலை விரிவாக்கத்துக்காக 2 கோயில் கட்டுறாங்க, அந்த கோயிலை வந்து இடிச்சிடுறாங்க, 2 மசூதி இடிக்கப்படும், 2 சர்ச் இடிக்கப்படும், ஒரு கோயில், அதில் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த கோயிலே இன்னொரு இடத்த பிடிச்சலாம். நம்ம புரியும், எங்கள் அண்ணன் டிஆர் பால் ரொம்ப பெருமையாக நல்லா 5 கோயில் இடிச்சேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொன்னால் நம்மளால் கேட்டு கை தட்டி ஓட்டு போட்டு திருப்பி எம்பி ஆக்கிட்டோம். ஸோ கோயில்கள் வந்து இப்படி ஒரு காரணங்களுக்காக வேறு இடத்துக்கு இடிக்கப்படுதுன்னு அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ராமர் பிறந்த இடம் சொல்கிறத நீங்கள் வேறு இன்னொரு இடத்த தேட முடியாது. ராமர் பிறந்த இங்கே இல்லைப்பா, இங்கே ஒரு பாலம் வருது, அதனால் பிறந்த இடத்த நிமிடமாக அங்கே வச்சுக்கோங்க அப்படி சொல்ல முடியும். கிருஷ்ணர் பிறந்த அந்த சிறைச்சாலை, அந்த பூமி எங்கே இருக்குது, நான் போயிருக்கேன், 2 வச்சுருக்காங்க. கீழே வந்து அந்த அது மேலே மசூதி கீழே தான் அந்த இடத்துல இப்போ நீங்கள் மேலே பார்த்தா மசூதி இருக்கும், ஆனால் நீங்கள் பூமிக்குள்ளே தான் போண்டிருக்கும். அந்த சிறை கட்டமைப்பு அப்படியே இன்னும் இருக்கும். அப்போ அது ஜன்மஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிருஷ்ணர் பிறந்த இடம் சொல்ல இன்னொரு இடம் தர முடியாது. அப்போ இது போன்ற 1 இடங்கள் தவிர, அதாவது அந்த இடத்துக்கு மாற்று இடம் கிடையாதுங்கிறத தவிர மற்றெல்லாம் தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த சம்பல் பிரச்சனையோ இல்லாட்டி வேறு அடுக்கடி வரச்சலோ எனக்கு அதில் ஏற்பு இல்லை. இது எனக்கு ஏற்பு இல்லைங்கிறத விட்டுருங்க. ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் திரு மோகன் பாகவத் அவர்கள் அயோத்தி ராமர் கோயில் வளாகத்தில் கோயிலுடைய பிராண பிரதிஷ்டை அன்னைக்கு அவர் சொன்ன விஷயம், இனிமேல் ஒவ்வொரு மசூதியாக தோண்டிகிட்டு இருக்கக்கூடாது, நமக்கு வந்து ராம ஜென்மபூமி கிடச்சிச்சு, நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். சிலர் வந்து சுப்பிரமணிய சாமி அவர்கள் போன்றவர்கள் வந்து கிருஷ்ணபூமியும் நம்ம வந்து எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு லாஜிக் இருக்குது. அதில் வந்து என்ன, அது கிருஷ்ணர் பிறந்த இடங்கள்லாம் இன்னொரு இடத்துல தர முடியாது. அப்போ எல்லா இடத்தையும் அங்கே ஒரு கோயில் இருந்தாலும் உண்மை நிறைய இடங்கள் பார்க்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் நாள் கிடச்சிரும், ஆந்திராவில் நாள் கிடச்சிரும், வட மாநிலங்கள் கிடச்சிரும், அது இருக்கும். அது ரைட், ஓகே, முடிஞ்சு வச்சு நான் அடுத்த வேலையை பார்க்கணும். அது வந்து எல்லாத்தையும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வந்து எல்லா கோயிலும் ஒரு பழைய கோயில் தான், பிராச்சீனமான கோயில் தான், புராதன கோயில் தான், மதிக்க வேண்டிய கோயில் தான், அதில் குழப்பம் இல்லை. ஆனால் முடிஞ்சிருச்சு, அது அடுத்த வேலையை பார்க்கலாம். அப்போ வந்து இந்த மாதிரியான பிறந்த இடம்ங்கிற சென்சிட்டிவ் வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லாத இடங்களை தவிர மற்றவங்களாம் நோண்ட வேண்டியதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சர்சங்க சாலக் மோகன் பாகவத் சொல்லியிருக்கிறார். பங்களாதேஷில் எப்போவுமே நார்மலாகவே டிஸ்பியூட்ஸ் இருக்கும் அங்கே இருக்கிற ஹிந்துக்களுக்கும் ஹிந்து கோயில்களுக்கும். இப்போ யூனஸ் வந்ததுக்கப்புறம், ஷேக் ஹசீனா வெளியேறினதுக்கப்புறம் ஹிந்து கோயில்களுக்கும் பயங்கர அச்சுறுத்தல் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு பின்னாடி ஜார்ஜ் சாரோஸும் சைனாவோட கரங்கள் இருக்குமா? அது டிஸ்பியூட் இல்லை, வயலன்ஸ். அதை வந்து 2 பேருக்கு இடையில் ஒரு கருத்து மோதல் இருந்தால் அது வந்து நம்ம டிஸ்பியூட்டு சொல்லலாம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை குறி வச்சு தாக்குறத நம்ம வந்து வயலன்ஸ் தான் சொல்லணும். அது வந்து ரியாக்ட், அது வந்து பெரிய விஷயம். அதுவும் வந்து அப்பாவி மக்களை ஃபார் நோ ரீசன். அப்போ தான் வந்து நீங்கள் கேட்குற இந்த சோரஸ் காரணமாக இருக்குமா, சைனா காரணமாக இருக்கலாம், ஏன் வருதுன்னா பிரச்சனை எங்கே ஆரம்பித்தது, ஒரு அரசாங்கம் சரியில்லை, அவர்கள் கொடுத்துருக்கூடிய இடஒதுக்கீடு சரியில்லை, அதை வந்து அவங்க உச்சநீதிமன்றம் ஏற்குது, நாங்கள் ஏற்கலை அப்படின்னு சொல்லி கிளம்பி அந்த இடஒதுக்கீடு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் இந்துக்களும் இருந்தார்கள். ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிரான போராட்டத்தில் இந்துக்களும் இருந்தார்கள், மாணவர்கள் இருந்தார்கள். எல்லாருமே மாணவர்கள் பெருசாக முன்னெடுத்தாங்க. எப்பயுமே மாணவர்கள் தான் தூண்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே அப்படி தூண்டாங்க. பின்னாடி மாணவர்கள் இந்து மாணவர்கள் இருந்தாங்க, இந்துக்கள் இருந்தாங்க எல்லாருமே. ஸோ அது வந்து பொலிட்டிக்கலாக இருந்துச்சு. ஷேக் ஹசீனாவை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா, பாகிஸ்தானில் வந்து இம்ரான்கானை எதிர்த்து வந்த மாதிரி. அப்போ அந்த பொலிட்டிக்கலாக மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ அதில் முடிஞ்சிருச்சு, அதில் கவர்மெண்ட் மாறிடுச்சு, யூனிஸ் வந்துட்டார், அவங்களுடைய யூஎஸோடைய பேக்கப்போட மிலிட்டரியோடைய பேக்கப்போட வந்துட்டார், முடிஞ்சு வச்சுக்கிறது. அப்புறம் டக்குன்னு அது நிற்காமல் அந்த போராட்டம் தொடர்ந்து அது இந்துக்களுக்கு எதிராக திரும்பும்போது ஒரு கேள்வி, ஷேக் ஹசீனா இந்து கிடையாது சரிங்களா, அந்த பங்களாதேஷை உருவாக்குனவருடைய மகள், அது அந்த குடும்பம், அது தலைமை குடும்பம் அது. அப்போ இவங்க இந்துக்களுக்கு என்ன காரணம், இந்துக்கள் வந்து ஷேக் ஹசீனாவை ஆதரிச்சாங்க, நாங்கள் எதிர்த்தோம்னா கூட புரிஞ்சுக்கலாம், ஏற்க முடியாது, பட் அட்லீஸ்ட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். இல்லை இவர்களும் சேர்ந்து போராடினாங்க. அப்போ என்ன காரணம்னா இது வந்து ரொம்ப நாளாக குறி வச்சுட்டு இருந்த விஷயம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாகிஸ்தானில் எப்படி இஸ்லாமியர் பெரும்பான்மையாக இருந்து இந்துக்கள் வந்து கிட்டத்தட்ட 30% வரைக்கும் இருந்தாங்க, இன்றைக்கி ஒரு 3% மாறிட்டாங்க. அதே போல் பங்களாதேஷுக்கு கிட்டத்தட்ட 30% இருந்தாங்க, இன்றைக்கி 10% தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கேயும் குறைஞ்சிட்டு, ஒன்று ஓடி போயிரு, இல்லை இறந்து போ, இல்லை மதமாறு, இல்லை இந்த 3 வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். அது வந்து வேறு வேறு அழுத்தங்கள், அதை தாண்டி அங்கே ஒரு 10% மக்கள் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பெரிய நெருக்கடி. இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு 24 ஹவர்ஸ் முன்னாடி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய இஸ்கான் தலைமையகம், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸனுடைய தலைமையகம் சொல்லுது, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இஸ்கான் மாங்க்ஸ், அவங்களுடைய துறவிகள்லாம் காவி உடுத்தாதீங்க, மொட்டை அடிக்காதீங்க, முடிஞ்சால் தாடி வளர்த்துக்கோங்க, நாமம் போட்டு போகாதீங்க, குடிமை வச்சுக்காதீங்க, உங்களுடைய மாலையெல்லாம் துளசி மாலை எடுத்து வெளியே போட்டுக்க, உங்களுடைய அடையாளத்தை மறைச்சிக்கும். இதை விட ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன இருக்க முடியும்? நீங்கள் யார் என்று உலகத்திற்கு காட்டாதீர்கள், நீங்கள் தெரிஞ்சால் உங்களை அடிக்க வந்துடுவாங்க. இவ்வளவு ஒரு மோசமான நிலைமை அங்கே இருக்குது. உலகம் பார்க்கணும், இந்தியா கட்டாயமாக தலையிடணும், நல்லது நினைக்கும், அமைதி திரும்பவும் நம்ம எதிர்பார்ப்போம்.
அவர் அதில் துணை கேள்வியாக கேட்டுக்கிறேன். உங்களுக்கே துணை கேள்வி கேட்பீங்களே, நீங்கள் இன்னும் அவருக்கு வரை கேட்டீங்களே. ஏற்கனவே நம்ம பேசும்போது கூட இந்தியா இதில் என்ன ஆக்ஷன் எடுக்க போகுது அப்படின்னு கேட்டபோது டிப்ளமேட்டிக்காக இருக்கும்னு சொன்னீங்க. இவ்வளோ நாள் ஆகி இன்னும் டிப்ளமேட்டிக்காக என்ன அதில் நம்ம கான்சிக்வன்சஸ் யோசிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு போர் தொடுத்து இப்போ வந்து ஒரு மொத்தமாக ஒரு 500 பேர் இறந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு 500 இந்துக்கள் இறந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம போர் தொடுத்து போகிறோங்கிற மாதிரி போயிடுச்சுன்னா 50,000 பேர் இறந்துருவாங்க. ஹிந்துக்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களும் சேர்ந்து எல்லாமே. அப்போ வந்து பிரச்சனையை பெருசாக்க போகிறோமா, பிரச்சனையை தடுக்கவும் குறைக்கவும் போகிறோமான்னு பார்க்கணும். அதுதான் நான் டிப்ளமசிங்கிற வார்த்தை. போர் தொடுக்கவே வேண்டாம், போர் தொடுப்போம்னு சொன்னால் கூட கொஞ்சம் அடங்குவாங்கல்ல. சும்மா இருந்தாலே பாகிஸ்தான் காத்துட்டு இருக்கிறான். பாகிஸ்தான் ஏதாவது செய்யாதா துணை நிற்க மாட்டோமான்னு சைனா காத்துட்டு இருக்கிறான். நமக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ண முடியாமல் நிறைய காத்துட்டு இருக்கிறான். இல்லை நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒரு பேச்சுக்கு இஸ்ரேல் அமெரிக்கா வந்தால் இஸ்லாமிய நாடுகளுக்கு ஒரு நிர்பந்தம் வந்து நம்ம அந்த எதிர்த்துக்கு பார்க்க நிற்கணும். உங்களுக்கு ஏற்கனவே அந்த பக்கம் உக்ரைன் பாலஸ்தீன், இந்த பக்கம் உக்ரைன் ரஷ்யா, பாலஸ்தீன் இஸ்ரேல் அங்கே ஓடிட்டு இருக்கு. இன்னும் நாம வேற கிளப்பி விட்டோம், இன்னும் பெருசாக. அப்போ நீங்கள் வந்து இந்துக்களை காக்கணுங்கிறது உங்களுடைய எண்ணமாக இருக்குது, புரியுங்களா? அந்த இந்துக்களுடைய மரணத்தின் எண்ணிக்கை அதிகரிச்சிடக்கூடாதுங்கிற அரசாங்கத்தினமாக இருக்குது. அதுதான் அந்த டிப்ளமசிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது வந்து பெரிய துயரம், ஏற்க முடியாத நியாயமற்ற கொலைகள். அதில் வந்து எந்த குழப்பமும் இல்லை. ஒருத்தன் ஹிந்துவா இருக்கிறாங்கிறக்காவே கொல்லப்படுற மாதிரி ஒரு அநீதி உலகத்தில் வேற இருக்க முடியாது. அதில் குழப்பம் இல்லை. ஆனால் அது வந்து உணர்ச்சி வசப்படாமல் யோசிக்கிற அரசாங்கங்கள் எப்படி அரசு இயந்திரம், அதுக்கு தான் பேர் சொன்னாங்க. நீங்கள் நானும் ஒரு ஹியூமனாக யோசிக்கிற மாதிரி அரசாங்கம் கவர்மெண்ட் மிஷினரி யோசிக்க முடியாது. அது எஸ்கலேட் ஆகிடக்கூடாது. அதுதான் அங்கே உள்ள பெரிய பிரச்சனை. அப்போ கடைசி இந்து சாகிற வரைக்கும் இந்தியா அமைதியாகவே இருந்துருது பெஸ்ட்டுன்றீங்களா? இல்லை, இந்தியா நிறையா பண்ணிகிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன பதில் தான். பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாத்தையும் உங்கள்ட்ட சொல்ல வேண்டியதில்லை. எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசிட்டோம்னா அதுக்கு வேறு கான்சிக்வன்சஸ் உண்டு. அது வந்து என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஷேக் ஹசீனா எங்கே இருக்குன்னு இந்தியா பதில் சொல்லாது. ஓகே, ஷேக் ஹசீனா எங்கே இருக்காங்க சொல்லுங்க. இந்தியாவில் இருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? பயங்கரமான துப்புரவு புலியாக இருப்பீங்க. இந்தியாவில் இருக்காங்க அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இந்தியன் கவர்மெண்ட்டை கேட்டுங்க, நோ கமெண்ட்ஸ். புரியுங்களா? அதுதான் ஸ்டாண்ட். அதுதான் உங்களுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கான வித்தியாசம். நீங்கள் வந்து அதான் தெரியுமே, ஷேக் ஹசீனா எங்கள் பக்கத்துலாம் இருக்காங்க நீங்கள் சொல்லுவீங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க, நோ கமெண்ட்ஸ் வாங்க. அதுதான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதில்லை, செஞ்சுட்டு இருக்காங்க. கட்டாயமாக நீங்கள் எல்லாரும் கவலைப்படும் போது பத்தாது, இன்னும் வேகம் வேணும். ஒரு உயிர் போனாலும் ஒரு உயிர் தான். அதில் வந்து குழப்பம். மொத்தம் 500 உயிர் போனால் பரவாயில்ல, 501க்கு மேலே போகக்கூடாதுங்கிறது இல்லை. ஒரு உயிர் போனால் போகக்கூடாதுங்கிறது தான். பட் வி ஹவ் டு ட்ரஸ்ட் த கவர்மெண்ட், ரைட்? நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள், அது வந்து தேடிட்டே இருப்போம். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அது நன்றி, வணக்கம்.